ஹே கைஸ், ஏஐனால நிறைய பேருக்கு வந்து ஜாப் போகுது அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து ஏஐனால புதுசாக ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பைத்தன் மிஷின் லேர்னிங்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் வந்து உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படிமே அந்த ஜாப் நீங்கள் எடுக்க முடியும். ஓகே ப்ரோ, கோடிங்லாம் தேவையில்லை. அப்போ வந்து இப்போ வந்து சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, லைக் வந்து ஒரு 30,000 20,000 அந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ரீசெண்டாக அந்த ஃபோர்ப்ஸ் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு $300K per annum கொடுத்துட்ருக்காங்க. இந்தியன் ருபீஸில் 2 crore rupees. ஆவரேஜாக ஒரு பைத்தன் டெவலப்பர் கூட இந்த அளவுக்கு சேலரி கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $200K per annum தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த ரோலுக்கு அதை விட அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஜோக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, பட் தட்ஸ் ரியாலிட்டி. அது என்ன ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பற்றி ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து புதுசாக அந்த வேலை கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 4 விஷயத்தை மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னா என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எதனால இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு இவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் தேர்ட் வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எனக்கு பிடிச்சிருக்கு நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா எங்கே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம், கம்மியான காசு ஸ்பெண்ட் பண்ணி எங்கே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், ஈவன் ஒரு 500-600 ஸ்பெண்ட் பண்ணி வரும் எங்கே நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, நம்ம கரண்ட்டாக வந்து நான் டெக் ரோலில் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பேக்கேஜுக்கு போகணும்னு திங்க் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம வேறு ஒரு டொமைனில் இருக்கும், லைக் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டொமைனில் இருக்கும். நாம் இந்த மாதிரி ஒரு நான் கோடிங் இருக்கக்கூடிய ஜாபுக்கு போய் ஹை சேலரி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் சீரியஸ்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ஆல்ரைட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னா என்ன? நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ChatGPT போகிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும், இல்லை வந்து நம்மளுக்கான நம்ம சர்ச் பண்ணிட்டு ஒரு கோட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று கேட்போம், அது சில விஷயத்தை கொடுக்கும், அது வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஏஐ தான் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தவிர சம்மந்தமே இல்லாத நிறைய ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு டென்ஷனாக வெளில வந்து நம்ம தெரிஞ்சுக்கவே வேணாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற ப்ராப்பரான கீவேர்ட் கொடுத்து அதுக்கிட்ட நம்ம கரெக்டான கொஸ்டின் கேட்டால் தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை கரெக்டாக கேட்க வைக்கிறவங்க தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். நான் ரீசெண்டாக ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ChatGPTயில் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்துட்டு சில ஆன்சர்ஸ் வந்துச்சு, எனக்கு அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராம்ப்ட் பற்றி சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஆன்சர் எங்கேருந்து வந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து மெயில் ஆட்டோமேஷன், லைக் வந்து ஒரு 100 பீப்புளுக்கு 200 பீப்புளுக்கு ஒரே சமயத்தில் வந்து மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மெயிலையும் நான் வந்து எடுத்து அந்த ஒரே விஷயத்தை பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதே எனக்கு எந்த ஒரு நாலேஜும் வரப்போதில்ல, ஜஸ்ட் டைம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைத்தான் கோட் வச்சு ஆட்டோமேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சில விஷயங்கள் பண்ணும்போது என்னோடய கோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அது எதனால் அது எரர் வருது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளில் ஏகப்பட்ட சர்ச் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு ப்ராப்பரான அவுட்புட் அப்படிங்கிறது வரல. கொஸ்டின் நான் ப்ராப்பராக கேட்டதுக்கப்புறம் எனக்கான ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துச்சு. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக கூகுளில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில அவுட்புட் அப்படிங்கிறது வரும். சில வெப்சைட்ஸில் அதுக்கான அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஒரு எல்லா வெப்சைட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுக்கு நம்ம காமனாக என்ன பண்ணுவோம்னா இந்த எரர் இன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அதுலேயே இந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. தட் இஸ் கால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா டைம் இன் இஎஸ்டி, டைம் இன் சிஎஸ்டி, டைம் இன் ஐஎஸ்டி, இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட் கொடுக்கும். ஹவுஸ் கிளைமேட் அவுட் சைட் அப்படின்னு கேட்டால் அது உங்கள் லொக்கேஷனை ஃபைன் பண்ணி உங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம காமனாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதே வந்துட்டு ஏஐயில் யூஸ் பண்ணும்போது கரெக்டான கொஸ்டினை கேட்டோன்னா அது கரெக்டான ஆன்சரை கொடுக்கும். அதனால் நிறைய டைமை நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பீப்புளெலாம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, இந்த டைம் சேவ் பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ பேக்கேஜ் தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துப்போம். நம்ம வந்து ஹெல்த் கேர் எடுத்துப்போம். ஹெல்த் கேரில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. அது அவங்க பாடியில் எப்படி வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்டோட அவுட்புட் என்னன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. அந்த மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு மெடிக்கல் கோடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கோட் பண்ணுறது, அவங்க ஹிஸ்ட்ரியை ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிக்கேஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற ஒர்க்கு அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் நிறைய விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 பீப்புள் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஏஐ ஈஸியாக பண்ண வைக்க முடியும். பட் அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஏஐ கிட்ட நம்ம கரெக்டான கொஸ்டின் வந்து கேட்கணும். ஸோ இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே இந்த ரெக்கார்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் மெடிடேஷன் எங்கே கொடுத்தா எது கொடுத்தா வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி நான் ஆப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா இது காமனாக நடக்கும். நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனாலுமே
டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை அனலைசிஸ் பண்ணி அதே மாதிரியே பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இதே சிம்டம்ஸ் வந்திருக்கா, இதே மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்காங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு போனால் நம்மகிட்ட டாக்டரை போயிட்டோன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும், நம்மகிட்ட டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது நம்ம சரியாயிடும். அதுக்கு ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். பட் ரியாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்து புதுசாக அவங்கள்ட்ட வருது, அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி அவங்க படித்த நாலேஜை வச்சு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறமா மெடிக்கேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மெடிக்கேஷன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அதே மெடிக்கேஷன் அவங்க கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மெடிக்கேஷன் செட் ஆகணும், நெக்ஸ்ட் மெடிக்கேஷன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நியூவாக வர பீப்புளுக்குலாம் அந்த செட் ஆகாத மெடிசனை விட்டுட்டு செட் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ விஷயத்தில் காமனாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். லைக் வந்து ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோலோ டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கணும், எத்தனை டைம் கொடுக்கணும், ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் திருப்பி வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மெடிக்கேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக அட்வான்ஸான ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த டேட்டாவை ஏஐலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக கேட்கணும். அந்த ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப் வந்து அந்த கொஸ்டின் அந்த ஏஐட்ட கரெக்டாக கேட்டால் தான் அதுக்கான கரெக்டான அவுட்புட் அப்படிங்கிறது வரும். இந்த ஒரு ரீசன்னால் ஏஐ டெக்னாலஜியை நிறைய கம்பெனிஸில் அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும், நிறைய இடங்களில் யூஸ் பண்ண முடியும். அந்தமாரி ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் செல்ஃபுல்லாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு இவ்வளோ பேக்கேஜ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் வந்துட்டு ஏஐ மூலமாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 10 பேர் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் தேவை. விஷயத்தை ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அதிகமான பேக்கேஜ் கொடுத்து எடுப்பீங்க, அவங்க நாலேஜ் இருந்துச்சுன்னா. ஸோ தட்ஸ் வை தே பேயிங் திஸ் மச் சேலரி ஃபார் தோஸ் பீப்புள். ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்ன புரிஞ்சிருச்சு, நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு எதுக்காக இவ்வளோ சேலரி தராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி நான் படிக்கணும் ப்ரோ அப்படின்னு திங்க் பண்ணி எங்கே நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நான் வந்து இந்த GitHub ரெபாசிட்டரி வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது வந்து காமனாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் கேசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரெபாசிட்டரி வந்து ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெபாசிட்டரியோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூடியூப்பில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அது நம்ம அதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு கோட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உரிமையில் வந்து கோர்ஸ் எடுங்க. உரிமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupeesக்கு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருமானா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அந்த விஷயத்தை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அட்வான்ஸாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா ஸோ ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டேன், நான் இப்போ வந்து புதுசாக ஜாப் சர்ச் பண்ணுறேன், நான் இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியராக சர்ச் பண்ணலாமா, இல்லை நான் வந்து வேறு ஒரு டொமைனில் இருக்கேன், இப்போ நான் வந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பூம் கிரியேட் ஆனாலுமே நான் பார்த்த வரைக்கும் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே அந்த ஓப்பனிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியா எதுனா, நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கில் ChatGPT ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஏஐயை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அது நீங்கள் யூஸ் பண்ணுறத ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பண்ண தப்பே நீங்கள் பண்ண வேணாம். நான் வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு அவுட்புட் யாருக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது ஈஸியாக எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிது, ஈஸியாக அந்த எரரை வந்து நான் சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு நான் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஏஐயை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ண திங்க் பண்ணாங்கன்னா அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மித்தபடி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி மட்டுமே ஜாப் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்லி ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இட்ஸ் கம்ப்ளீட் நியூ ஜாப், அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு டேட்டா வந்து கிடைக்கல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரதை நான் பார்த்தேன். லைக் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஹவருக்கு $100 லைக் ஒரு 8,000 rupees வந்து பே பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸை ஒரு கான்ட்ராக்ட்லேயே இல்லை வந்து ஒரு சின்ன ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்லேயே எடுக்கிறதுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கூட ட்ரை பண்ணலாம்.
அண்ட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து ஜாப்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஒரு ₹500 இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த ₹500 கம்ப்ளீட்லி ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் தட். அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளுக்கு ChatGPT கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னு நீங்கள் ChatGPT மூலமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் ப்ராப்பராக கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாகவும் நிறைய கோர்சஸ் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி நான் நோட்ஸ் எடுக்கும்போது, இல்லை வந்து நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணும்போது நிறைய URLs வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரியர் பேஸ்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ எந்த கோர்ஸ் இருக்குதுன்னு தெரியல, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணி அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு abinofficial2020. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ.